உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு போகணும், நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியாளர் ஆகணுமா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் அண்ட் கோல் செட்டிங்ஸ். அதை எப்படி பண்ண போகிறோங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம் பிஸ்னஸ் சொந்தங்களே, நான் உங்கள் பகவதி அருண். ஸ்ட்ராட்டஜி பிளானிங், செட்டிங் கோல்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. அருண்கிறவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறாரு சென்னையில். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கை எப்படி அழகாக திட்டமிட்டு பண்ணணும்னு நினைக்கிறார். 3 விஷயத்தை எடுத்துக்கிறார். ஒரே சமயத்தில் நிறைய விஷயம் எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. சின்ன சின்ன விஷயத்தில் தன்னோட மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபஸ்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விற்பனையை கூட்டணும்னு நினைக்கிறார். ஒரு 30% போன வருஷத்தோட இந்த வருஷம் விற்பனை கூட்டணும். ரெண்டாவது வாடிக்கையாளர் திருப்தி அடையணும். ஒரு வாடிக்கையாளர் இருக்கிறாரு அப்படின்னா வாடிக்கையாளரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மார்க் அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. 10 மார்க் அப்படிங்கிறது முழுமையான மார்க்கு. ஆனால் இவருக்கு இப்போ 6 மார்க் தான் கிடைக்குது, இல்லை 5 மார்க் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோமே. இதை எப்படி ஒரு 8 மார்க் 9 மார்க்காக மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. 3வது செயல்திறனை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறார். எப்படிலாம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பண்ணணும்னு நினைக்கிறார். 3 விதமான ஒரு பிளானை அவர் வச்சுக்கிறார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இதை டெய்லி எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு மந்த்லி ஆக்ஷன் பிளானில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஸோ முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறாரு, எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, அந்த 30% வியாபாரம் எப்படி நடக்கிறதுக்கு. ஸோ முதல்ல எடுத்த உடனேயே எதெல்லாம் கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க, முதல்ல ஏதாவது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு இன்வென்ட்ரியில் குறைவு இருக்கா, நம்ம வாங்கி வைக்காமல் இருக்கோமா, அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் வாங்கி வச்சுருக்கோமா, பிடிச்சதை வாங்கி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத அவர் முதல்ல பிரித்து பார்க்கணுன்னு பார்க்குறாரு. இப்படி பார்க்குறப்போ அவருக்கு புரியுது, சில கஸ்டமர் அவங்களுக்கு தேவையானதை வாங்குகிறாங்க, அது கூடவே வாங்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கு சில நேரங்களில் இன்வென்ட்ரியில் இருக்கிறது இல்லை. இப்போ எடுத்துக்காட்டில் நமக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கலாமே. ப்ரெட்டு வாங்கினா ஜாம் வாங்குவாங்க, ஒரு ப்ரெட்டு வாங்கினா எக்கு வாங்குவாங்க. இப்படி ஒரு கஸ்டமர் பேட்டர்ன், பையிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணார், அவர் கவனிக்க ஆரம்பித்தார். அப்போ எந்தெந்த கஸ்டமர் எதெல்லாம் வாங்குறாரு, எப்பப்போ வாங்குறாரு அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பித்தார். அந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் குவாலிட்டியை அதிகப்படுத்தி அதை என்ன பண்ண ஆரம்பித்தார், தன்னோட ஸ்டாக்கில் தோய்வு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். முதல்ல அந்த சேஞ்சுக்கு அவர் ரெடியாகும். ரெண்டாவது, வாடிக்கையாளர் திருப்தி அடையணும். அப்போ அவரே கேட்க ஆரம்பித்தார். தன்னோட ஸ்டோரில் நிறைய இடங்களில் இருக்க ஸ்டோருக்கு போய் அவரே நின்று, இங்கே உங்களுக்கு தேவையான பொருளாக இருக்குதா, தேவையான விலையில் கிடைக்குதா, நல்ல பிராண்டட் பொருளாக இருக்குதா, இங்கே போகிறப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். இப்போது அதில் அவருக்கு சில நல்ல இன்புட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதை என்ன பண்ணாருன்னா, தன்னோட எம்ப்ளாயிக்கு சொல்லி அதை சரி பண்ண ஆரம்பித்தார். சரி பண்ண ஆரம்பித்தோடனே அது ஒரு 6 மாதத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சது. 3வது, செயல்திறனை அதிகப்படுத்துறது. ஒருத்தர் இன்னொருத்தரை கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, ஒரு நோட்டு வடிவில், எழுத்து வடிவில் அப்படி இல்லாமல் நல்ல சாஃப்ட்வேர் கொடுக்க ஆரம்பித்தார். டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணார். கஸ்டமருக்கு புதுசாக பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலம் தெரிவிக்க ஆரம்பித்தார். ஸோ இது என்ன ஆரம்பிச்சது, இதுவும் அவரோட பிஸ்னஸை க்ரோத் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அண்ட் ஒரு கோல் செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அருணோட வெற்றி எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா, எந்த மாதிரியான விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தணும், எதை செயல்படுத்தணும், எதை செய்யக்கூடாது. எப்போதுமே செய்ய வேண்டியதை விட செய்யக்கூடாததை அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையும் அதுதான் சொல்லுது. இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கை எப்படி குறுகிய காலத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஒரு சூப்பர் ஸ்டோருக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட் சொன்னோம், இதே ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கோ, இதே ஹோம் அப்ளையன்ஸுக்கோ, ஒரு ஃபர்னிச்சர் கடைக்காரருக்கு இதே கான்செப்ட் ஒத்து போகுமா அப்படின்னா மேபி 50% ஒத்து போகலாம். எல்லாமே ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் மக்கள் இருப்பதில்லை. மக்களுடைய தேவைகளை பொறுத்து நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி பிளானிங், நம்மளோட கோல் செட்டிங்ஸ் எல்லாமே மாறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரே மாதிரியான டெமோகிராஃபி, ஒரே மாதிரியான சைக்கோகிராஃபி, ஒரே மாதிரியான பிஹேவியர் இருக்கிறது இல்லை. இன்றைக்கி கஸ்டமரோட பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சரியான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் போடணும்.
இப்போ அருண் என்ன நினச்சாரு அப்படின்னா, அவரோட சூப்பர் ஸ்டோரில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட தேவை என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட இன்வென்ட்ரியில் மாற்றம் பண்ணார். அவரோட கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத ஃபீட்பேக் கேட்டு அந்த ஃபீட்பேக்கை எவ்வளவு தூரம் பூர்த்தி பண்ண முடியும், அதாவது அதுக்கு தேவையான அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சரி பண்ண பார்த்தார். இப்படி ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸை பொறுத்தவரையுமே சூழ்நிலையை பொறுத்துமே மாறும். சில ஸ்ட்ராட்டஜி பிளானிங் வந்து ஃப்ரீ ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரியாக சொல்லணும்னா, நீங்கள் இதயம் மீனாட்சி சாரோட எந்த இன்டர்வியூ போய் பார்த்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரீ சாம்பிளிங். ஃப்ரீ சாம்பிளிங் தான் அவங்களோட சக்ஸஸ்க்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க கடைசியாக சொன்ன இன்டர்வியூவில் 10 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூவில் கூட 1,00,000 பேருக்கு என்னோட 1/2 லிட்டர் மந்த்ரா கடல் எண்ணெயை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். பிகாஸ் அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம் ரூபாய். இந்த 70 லட்சம் ரூபாய் நாங்கள் பே பண்ணி மக்களோட மனசில் குறைஞ்சபட்சம் 4 நாள்லேருந்து அதிகபட்சம் 14 நாள் வரை இருந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் இதை ரொம்ப பெருசாக நம்புகிறோன்னு சொல்கிறோம். ஸோ யாருக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்து போகும் அப்படிங்கிறத அந்தந்த கால சூழ்நிலைகளை பொறுத்து தான் மாறும். இந்த 2 எக்ஸாலுமே நம்ம பிஸ்னஸில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு சில ரொம்ப பயனுள்ள தகவல் கிடச்சிருக்கும். அடுத்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் பகவதியார். நான் முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியாளர் ஆயிடுவீங்க. உங்களோட நிறுவனம் 5 கோடியிலேருந்து 500 கோடியாக மாறிடும். அப்போ கண்டிப்பாக வந்து நான் உங்ககிட்ட எனக்கு இவ்வளோ ஷேர் தாங்கலாம் கண்டிப்பாக கேட்க போகிறது இல்லை. எனக்காக ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச்.